அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திகா மேகராஜ். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு குட்டி கதை சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். 1908 அக்டோபர் 30 பசும்பொன்கிற ஒரு கிராமத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சான். ஆனா அந்த குழந்தையோட வீட்டுல யாருக்குமே தெரியல நாளைக்கு இந்த குழந்தை தான் இந்தியாவுக்காக போராட போகுதுன்னு. குழந்தையின் பெயர் என்ன தெரியுமா? முத்துராமலிங்கம். ஆமாங்க, நம்ம முத்துராமலிங்க தேவரையா தான். சாதிங்கிற சங்கிலிய முறிச்சி மனிதங்கிற ஒரு சின்னத்தை தூக்குனாரு. ஒற்றுமைதான் நம்ம இந்தியாவோட வலிமைன்னு சொன்னாரு. பணத்தையும் புகழையும் தேடாதவரு, மனிதத்தை தேடிய மனிதர். அரசியல் நதியில ஆழ்ந்தாலும் மனிதோ என்கிற ஒளியை கைவிடாதவர். வாள் இல்லாத வீரர் அவர். வெயில் போல வெந்த மண்ணில் நீர் போல குளிர்ந்த மனம் கொண்டவர். சொல்லில்லை சொல்லுக்கே சான்றவர். சிந்தனை இல்லை சிந்தனைக்கே ஊற்றவர். ஒற்றுமை என்ற சொல் தமிழகத்தில் வர காரணமே முத்துராமலிங்க தேவரையா தான். மனிதன் தான் மதம். அந்த ஒரு சொல்லே போதும் 1000 தலைமுறைகளை எழுப்ப. சாதி பெயரில் பிரிந்து வாழாதே, இந்த ஒரு சிந்தனையே போதும் 100 ஆண்டுகள் ஒளிர. மண்ணிலை மாய்ந்தாலும் மக்கள் மனதில் வாழ்கிறார் முத்துராமலிங்க தேவரையா. மதம் பிரிக்கும், மனிதம் இணைக்கும் முத்துராமலிங்க தேவரையா சொன்னது. அது இன்னைக்கு கூட ஒரு பாடம் தான். நமக்கு முத்துராமலிங்க தேவரையா காட்டிய வழிநெறி. நன்றி.